356 பயன்படுத்தி திமுக ஆட்சி கலைப்பு. கதிகலங்கி போன திமுக. மும்மொழி கொள்கையில் எதிர்பாராத ட்விஸ்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356 என்பது கவர்னரின் பரிந்துரைப்படி இந்திய ஜனாதிபதி மாநில அரசுகளை கலைக்கும் அதிகாரத்தையும், அதனைத் தொடர்ந்து கலைக்கப்பட்ட அந்த அரசுக்கு பதிலாக ஜனாதிபதி ஆட்சியை அந்த மாநிலத்தில் நியமிப்பது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஜனாதிபதி ஆட்சி என்பது ஒரு மாநில அரசை கலைத்து மத்திய அரசு நேரடியாக கவர்னர் மூலம் அந்த மாநிலத்தை ஆளுவதே ஜனாதிபதி ஆட்சி. அதாவது எப்போதெல்லாம் மாநில அரசு இயந்திரம் பழுதடைந்தது என்று நினைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அதன் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சியை நிறுவி அதன் பிறகு 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தி புதிய அரசை தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறது. மேலும் இந்த 6 மாதம் என்பது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலோடு ஒவ்வொரு 6 மாதம் என்று 3 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் 1996 1977 வரை அரசியலமைப்பு சட்டம் 356 பயன்படுத்தப்பட்டு வெவ்வேறு மாநில அரசுகள் கலைக்கப்பட்டது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட முறை மாநில அரசுகள் கலைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்றம் இதுவரை 4 முறை 356 சட்டப்படி தமிழக அரசு கலைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது மும்மொழி கொள்கை குறித்த சர்ச்சை தமிழக அரசியலில் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் திமுக பாஜக இடையில் மிகப்பெரிய அரசியல் யுத்தம் மும்மொழி கொள்கையை ஒட்டி நடந்து வருவது திமுக ஆட்சிக்கு ஆபத்து வரும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பாக ஏற்கனவே 4 முறை தமிழக சட்டமன்றம் 356 சட்ட விதிகளை பயன்படுத்தி கடந்த காலங்களில் கலைக்கப்பட்டது போன்ற சம்பவம் மீண்டும் அரங்கேறும் சூழல் உருவாகி வருகிறதா என்கிற பரபரப்பு நிலவி வருகிறது. கடலூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு 5000 கோடியை இழக்கிறது என்று சொல்லுகிற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் வாங்கி கொண்டிருக்கும் வரியை தரமாட்டோம் என்று சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும், மறந்துடாதீங்க. ஆனால் கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை என முதல்வர் பேசியிருந்த நிலையில், இந்த நிலையில் வரி செலுத்த முடியாது என்றால் 356 பாயும் என தமிழ்நாடு பாஜக மாநில பொருளாளரான எஸ்.ஆர். சேகர் தெரிவித்துள்ளார். மேலும் 356இல் 2 முறை திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு காங்கிரஸால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ள எஸ்.ஆர். சேகர், வரி கொடுக்க மாட்டேன் என்று ஒரு நொடியில் சொல்லிவிடலாம் தமிழக முதலமைச்சர் அவர்களே, 356ஐ ஒரு நொடியில் பயன்படுத்தி விடலாம் என்று மத்திய அரசு சொன்னால் என்ன ஆகும் என திமுக வயிற்றில் புலியை கரைக்கும் வகையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாஜக முக்கிய தலைவர் எஸ்.ஆர். சேகர். வரி தரமாட்டோம் என்று சொன்னால் 356 பாயும் என்பதால் தான் முதல்வர் தன்னுடைய உரையில் வரியை தரமாட்டோம் என்று சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும், மறந்துடாதீங்க. ஆனால் கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை என முதல்வர் பேசியிருந்தார். முதல்வர் மு.க.ஸ்டாலின், அதாவது கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை என மிகவும் கவனமாக பேசியுள்ளார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். உங்கள் தின சேவல்.